திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திருமறைக்கு திரும்புவோம். பேக் டு த பைபிள். இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் இல்லையா, சின்ன சின்ன புத்தகங்கள் தான். இதில் நாம் கற்றுக்கொள்கிற விஷயங்கள் இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கு அதை நம்ம ரிலேட் பண்ணி சம்பந்தப்படுத்தி கவனிக்கணும். பாடத்தை நாம் எடுக்கணும். அந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு பார்க்கறது தவறு. நாம் அதில் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அதை நாம் நம்ம வாழ்க்கையோட வச்சு இன்றைக்கி நான் கிறிஸ்துவனுடைய புது உடன்படிக்கை அந்த பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமே, கீழ்ப்படியல்னா எனக்கு இப்படியும் ஒரு துன்பம் வரலாமே அப்படின்னு நாமும் அதை கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஆபகுக் என்கிற ஒரு புத்தகம், அதில் அந்த தீர்க்கதரிசி கடைசி அதிகாரத்தில் ஒரு பாடல் ஒன்று பாடுறார். அந்த மாதிரி ஒரு பாடலை உண்மையாகவே நாம் பாட முடியுமா? செய்தியில் நீங்கள் கேட்க தான் போகிறீங்க இல்லையா? இது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நாம் சில நேரங்களில் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதித்து தேவனே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். என்னைக்காவது ஒரு துன்பம் வந்ததுக்காக இதில் ஒரு நன்மை இருக்கும், அதனால தேவனே இந்த துன்பத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி பிரதர், துன்பத்துக்கு யாராவது நன்றி சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த செய்தியை கேளுங்க. இந்த செய்தி முடிஞ்ச பிறகு மறுபடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல தேவன் மேலே வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே தன் நஷ்டங்களுக்காக கூட நான் பயப்படவே மாட்டேன், அது எனக்கு ஒரு நன்மையாகவே தான் இருக்கும் இல்லையா? இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ரோமர் 8:28 தேவனுடைய அந்த மெய்யான அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று நல்லா தெரியுமா, தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார் அப்படின்னு அவங்க அறிந்திருக்கிறார்கள். வசந்த எடுத்து படிச்சு பாருங்க. சரிங்களா? நாம் செய்திக்கு போவோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. அற்புதமான இந்த காலை பொழுதில் திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்ற இந்த நெடுந்தொடரில் இன்றைக்கு நாகும் மற்றும் ஆபகுக் தீர்க்க தரிசனங்களை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், 2 புத்தகமா? ஏன்னா ரெண்டும் ரொம்ப சின்ன புத்தகங்கள். நாகும் புத்தகத்திலும் 3 அதிகாரம், ஆபகுக் புத்தகத்திலும் 3 அதிகாரம், ஆக 6 அதிகாரம் இருக்கிறதுனால நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக இதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாகும் என்ற இந்த தீர்க்கதரிசி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய பட்டணத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நினிவே என்ற மகாநகரம், அதில் 1,20,000 பேர் ஆண்களும் பிள்ளைகளும் ஸ்திரீகளும் மிருக ஜீவன்களும் இருந்தாங்க. 40 நாளில் அந்த பட்டணம் அழியப்பட போகிறது என்ற வார்த்தையோட யோனா போய் அந்த பட்டணத்தில் தீர்க்க தரிசனம் சொன்ன போது அந்த மக்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அதை கண்டு அவர்களுக்கு செய்ய இருந்த அந்த தீமை விட்டு அவர் விலகினார் என்று நாம் படிக்கிறோம். அதாவது நினிவே வாஸ் சேவ்ட், நினிவேவை கர்த்தர் ரட்சித்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அந்த மக்கள் கொஞ்ச காலத்தில் தேவனை மறந்துட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் கூட ஒரு நோய் நொடியில் விழும்போது, ஒரு நஷ்டத்தில் வரும்போது, ஒரு வேதனையில் சிக்கும்போது, ஒரு அவமானத்தில் அகப்படும் போது ஆண்டவரே என்று நாம் சொல்கிறோம், மனம் திரும்புகிறோம். அவர் நம்மை உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை சுகப்படுத்தி அவமானங்களிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்துகிறார். ஆனால் திரும்பவும் நாம் என்ன செய்கிறோம்? அதை மறந்துடுறோம். அப்படி மறக்கும்போது மீண்டும் தேவனுடைய கோபம் நம்மில் வரக்கூடும். இந்த நினிவே என்ற இந்த பட்டணத்துக்கு செகண்ட் சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. இந்த நினிவே பட்டணம் இப்பொழுது அழிய போகிறது என்ற தகவலை சொல்கிறார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, யோனா தீர்க்கதரிசியை அனுப்பிய போது இந்த பட்டணம் காப்பாற்றப்பட்டது, மனம் திரும்பினார்கள் அவர்கள். ஆனால் இப்பொழுது நினிவே அழிய போகிறது என்ற ஒரு தகவலை நாகும் கூறுகிறார். பாருங்க, 1 அதிகாரம் 1 வசனம். நினிவேயின் பாரம். எல்கோசான் ஆகிய நாகுமின் தீர்க்க தரிசன புத்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும்
நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிரக கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். இந்த வசனம் யோனாவில் நாம் படிக்கிற அந்த தேவனுடைய குணத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் தயவும் நீடிய பொறுமை உள்ளவர் என்று நாம் யோனா 4:2 படிக்கிறோம். ஆனால் இப்பொழுது அதிக பாவத்தில் சென்று விட்ட, கர்த்தருடைய அன்பை மறந்து விட்ட, ஒழுக்கங்கெட்ட இந்த நினிவே நகரம் இப்பொழுது சிறையாக போகிறது. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, ஏனென்றால் அவர்களுக்கு எதிரி வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எதிரி யாரா இருக்க முடியும்? எங்கே இருந்து வருகிறான்? காரணம், யூதர்களை அழிக்க முடியாத எதிரி பாபிலோனில் இருந்து வந்தான், நேபுகாத் நேச்சார். நினிவே பட்டணத்தை அழிக்க முடியாத எதிரி எங்கிருந்து வருகிறான்? அவன் யார்? அதை கூட தெளிவாக தீர்க்கதரிசி சொல்றார். பாருங்கள், 3வது அதிகாரம் 18வது வசனம். அசிரிய ராஜாவே, உன் மெய்ப்பர்கள் உறங்குவார்கள், பிரபலஸ்தர்கள் படுத்திருப்பார்கள், உன் ஜனங்களுக்குள் பர்வதங்கள் மேல் சிதறியிருக்கிறார்கள், அவைகளை கூட்டி சேர்ப்பவன் இல்லை, உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, உன் காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள், உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலே பாயாமற் போயிற்று. இந்த வசனத்திலிருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, நினிவே பட்டணத்தை அழிக்கும்படியாக, நினிவேனுடைய பாவத்தை தண்டிக்கும்படியாக தேவன் அசீரிய ராஜாவுக்கு வாய்ப்பை கொடுத்து விட்டார். அது ஒரு சாதாரண ஒரு அல்வாவை எடுத்து சாப்பிடுவது போல, ஒரு யானைக்கு கொடுத்த ஒரு சோள பொரியை போல நினிவேவை அவன் எடுத்துக்கொள்வது மிகவும் சுலபமாக இருந்தது. அதற்காக அதிக பிரயாசம் அவன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாகும் அழிவின் விளிம்பிலே இருக்கிற நினிவே நகரத்துக்கு இந்த செய்தியை கூறியிருக்கிறார். ஆனாலும் இந்த தீர்க்கதரிசி கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வருகை பற்றியும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறான். கவனிப்போம். நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் நடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் வருகிறது என்று சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. காரணம், எருசலேம் நகரத்தின் மலையின் மீது இயேசு கிறிஸ்து ஒரு சுவிசேஷகனாக அவருடைய பாதங்கள் பூமியை தொடாதபடிக்கு சிலுவை மரத்திலே கடாவப்பட்டிருந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். இந்த பகுதி ரோமர் 10வது அதிகாரம் 15வது வசனத்திலே நிறைவேறியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 10வது அதிகாரம் 15வது வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனம்தான் அங்கே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசி குறித்து நாம் படிக்கலாம். 1வது அதிகாரம் 1 வசனம். ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். இந்த ஆபகுக் என்ற வார்த்தை எம்ப்ரேசிங் டு காட், கர்த்தரை பற்றி கொண்டிருத்தல் என்று பொருளாகிறது. ஆபகுக் என்று சொன்னார். கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம், கர்த்தரை பற்றி கொள்ளாதவர்களுக்கு என்ன தீங்கு வரப்போகிறது, இதை தான் இந்த புத்தகத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த புத்தகம் யூதா எவ்விதமாக சிறைப்பட்டு போகிறது. போன புத்தகத்தில் நினிவேனுடைய அழிவை பார்த்தோம். இந்த புத்தகத்தில் யூத தேசம் பாபிலோனிய பேரரசினாலே எவ்விதமாக சிறைப்பட்டு போகிறது என்ற தகவலைத்தான் இவர் கூறுகிறார். ஏறக்குறைய இவருடைய செய்தி எரேமியா காலத்து செய்தியைப் போலவே இருக்கிறது. ஏனென்றால் எரேமியாவும் ஆபகுக்கும் ஏறக்குறைய சமகாலத்தில்
அவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்திருக்கிறார்கள். 2ஆம் வசனம், கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாதிருக்கிறீரோ? கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரோ? 4வது வசனம், ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது, துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. அதாவது யூத மக்களுடைய கொடுமையான பாவ காரியங்கள், அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆவிக்குரிய காயங்கள், அழுக்குகள், சீழ்கள் புதுக்கப்படாமல் இருக்கிறது. போதா குறைக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை பலனற்றதாக மாற்றிட்டாங்களாம். அவருடைய கட்டளைகளை அவர்கள் மாற்றி விட்டார்களாம். இதுதான் அவங்களுக்கு பேக் ஃபயர்னு சொல்லுவாங்க. அந்த அடி அவங்க மேலே எப்படி திரும்பி வந்தது என்பதை இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது, துன்மார்க்க நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. இந்த புத்தகத்தில் எப்படி நாம் நாகும்ல அசிரிய ராஜாவின் மூலமாக சிறையிருப்பு வருகிறது என்று நாம் பார்த்தோம் இல்லையா? அதே போல ஆபகுக் தீர்க்கதரிசி யூதாவுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அந்த சிறையிருப்பு, அவர்களை தண்டிக்கிறவன் எங்கே இருந்து வருகிறான் என்ற தகவலையும் சொல்லுகிறார். பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம், நீங்கள் புரஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அதாவது யூதர்களை சிறைப்பிடிக்கிற புறஜாதிய மக்கள், ஏனென்றால் பாபிலோனிய பேரரசு அவர்களுக்கு தேவனோடு எந்த உடன்படிக்கையோ ஐக்கியமோ இல்லை, அவர்கள் ஒரு புறஜாதிகள். ஆக விசுவாசிக்க முடியாத, அது நம்ப முடியாத ஒரு காரியமாக அவர்கள் தேவனுடைய மக்களை சிறைப்பிடிக்க போறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 6வது வசனம், இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகவுமான ஜாதியாரை எழுப்புகிறேன், அவர்கள் தங்களுடைய தள்ளாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள், அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள், அவளுடைய நியாயமும் அவளுடைய மேன்மையும் அவர்களாலே உண்டாகும், அவளுடைய குதிரைகள் சிவிங்கிகளின் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களின் தீவிரமாயும் இருக்கும், அவளுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள், இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல பருந்து வருவார்கள், அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்வார்கள், அவளுடைய முகங்கள் கவனிங்க சுவர செய்யும் கீழ்காற்றை போல் இருக்கும், அவர்கள் மணலத்தனையான ஜனங்களை சிறைப்பிடிப்பார்கள். மொத்த தகவலும் அந்த யூத ஜனங்கள் எப்படி சிறைப்பட்டு போக போறாங்க. கல்தேய தேசம் என்பது தான் பாபிலோனிய தேசத்தினுடைய பழைய பெயர். அந்த ஜனங்களுடைய முகம் எப்படி இருக்குதான், கடற்காற்று வீசி வீசி கடற்கரையில் வேலை செய்வங்களுடைய முகம் எப்படி காய்ந்து இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். இந்த குதிரை வீரர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வேகம் எப்படி இருக்கும், அவங்க பெருந்திரளான இந்த மக்களை எப்படி சிறைப்பிடிப்பாங்க, எவ்வளவு கொடுமையா இருப்பாங்க, அதே மாதிரி நிகழ்ந்தது. 2வது அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, இந்த இடத்துல எனக்கு என்பது ஆபகுக்கை குறிக்கிறது. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகைகளிலே தீர்க்கமாக வரை. அதாவது மீகா கூறுகிற இந்த தீர்க்க தரிசனத்தை இப்போல்லாம் நம்ம போஸ்ட்மேன் சொல்கிறோம் இல்லையா, அப்புறம் குரியர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த காலத்தில் கடந்து ஓடுகிறவன் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தகவல் சொல்கிற ஆள். அந்த தகவல் சொல்கிற ஆள்கிட்ட இந்த செய்தியை சொல்லி பெரிய பலகையில் இந்த வசனங்கள்லாம் எழுதி வைகின்றார். யூத தேசம் முழுவதும். ஏன் இந்த மாதிரி நிகழப்போகிறது, இந்த கொடிதான நாள் வரப்போகிறது, கல்தேய அரசன் வரப்போகிறான், அவனுடைய சேனை வரப்போகிறது, நீங்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவீர்கள், அன்றைக்கு நீங்கள் துடி துடியாய் துடிப்பீர்கள், இதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனாலும் இவ்வளவு வாய்ப்பு பெற்றிருந்த அந்த யூத மக்கள் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பவில்லை.
இன்றைக்கு கூட நாம் எவ்வளோ வசனத்தை கேட்டாலும் நமக்கு உரைக்கிறதும் இல்லை, அது நமக்கு நினைவில் வருவதும் இல்லை. எல்லாம் அப்படிதான், எல்லாம் ஒன்று தான். எப்படியே இயேசு நம்ம வாயில் சொன்னால் போதும், இயேசு என்று சொன்னாலே நாம் மோட்சம் போயிடுவோம். சபைக்கு ஒழுங்காக போனால் அதுவே போதும், போகலனாலும் பரவாயில்லை. எங்கள் போதகர் தவறான ஆள் தெரியும், பரவாயில்ல, அங்கே தான் நாங்கள் இருப்போம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். கனி கொடாத மரங்களை தேவன் வெட்டி, கெட்ட மரங்களையும் தேவன் வெட்டி அதை புகையாக எரிந்து போகும்படி அக்னியில வைப்பார். தேவனுடைய மக்கள் தவறான ஒரு மரத்தண்டை சரியான கனி எதிர்பார்க்க முடியாது. கனி கொடாத ஒரு மரத்தண்டை கனி எதிர்பார்க்க முடியாது. தவறான ஒரு உபதேசமும் தவறான ஒரு சபையும் அடையாளமாக இருக்குமானால் நீங்கள் அங்கே ரட்சிப்பை பெற முடியாது. பாருங்கள், 2ஆம் அதிகாரம். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்கிறவளுக்கு ஐயோ, அது போதிக்குமோ? அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. இன்றைக்கு இந்த உலகம் யாரை பார்த்து என்ன சொல்லி கொண்டிருக்குதோம் பார்த்தீங்களா? மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்று சொல்கிறார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில், உலகத்தில் நாம் வாழுகிறோம். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளும் விழாக்களும் நம்முடைய கண்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஊமையான கல்லை பார்த்து எழு என்று சொல்கிறார்கள். அது எழுந்திருக்காதனால இவர்களே எழுப்பி தோளிலே வைத்து சுமந்து செல்கிறார்கள். அது ரொம்ப பாரமாக இருக்கும்போது அதை கடலிலே தள்ளி கவிழ்க்கிறார்கள். பிரியமானவர்களே, அதற்குள்ளே சுவாசம் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற மக்களுக்கு ஆபத்து உண்டாயிருக்கிறது. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எங்கும் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனத்தை அப்படியே சுழியிடுங்கள். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கர்த்தருடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெற்றுக்கொள்ள வேண்டும்? நீங்கள் கடற்கரைக்கு போங்க, பூமி 3/2 பகுதி சமுத்திரத்தினால் நிறைஞ்சிருக்கு. சமுத்திர ஜலம் எவ்வளோ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த உதாரணம் எதுக்குன்னா, சமுத்திரம் எப்படி பூமியில் நிறைஞ்சிருக்குதோ அது மாதிரி கர்த்தரை அறிகிற அறிவிலே தேவனுடைய மக்கள் நிறைந்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இருந்தால் மரத்தை பார்த்து விழி என்றும் ஒரு கல்லை பார்த்து எழு என்றும் நாம் சொல்ல மாட்டோம். நாம் நம்முடைய அக்கிரமங்களை புரிந்து தேவனிடத்தில் அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் திரும்புவோம். இப்பொழுது 3வது அதிகாரம், ஆபகுக் 1 வசனம். ஆபகுக் தீர்க்கதரிசிக்கோவெனில் பாடின விண்ணப்பம். 3வது அதிகாரம், தீர்க்கதரிசி தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தின அந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டபடியினால், ஒரு பக்கம் யூதர்கள் சிறையாக போனாலும் தேவனுக்கு பிரியமான மக்கள் காக்கப்படுவார்கள் என்ற உண்மை அவன் அறிந்ததினால, சங்கீதக்காரனாகி தாவீது எப்படி பாட்டு பாடினானோ அவ்விதமாக ஒரு பாடலை இங்கே பாடுகிறார். இந்த பாடல் தனி மனிதனுக்கும் தேவனுக்கு உள்ள உறவை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல். 3வது அதிகாரம் 19வது வசனத்தினுடைய கடைசி லைன் பாருங்க. இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஆக 3வது அதிகாரம் ஒரு விசுவாச பாடல். பாருங்கள் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்கள் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானில் இருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்தில் இருந்தும் வந்தார். சேலா. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து
கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடையாய் இருந்தது. இது முழுக்க ஒரு பாடல். கர்த்தருடைய ஜனங்கள் விடுதலையின் பாடலை பாடுகிறார்கள். இரட்சிப்பின் துதியை பாடுகிறார்கள். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்கள். ஏன்னா கர்த்தரை அறியாத மக்கள் மரத்தை பார்த்து விழி என்றும் கல்லை பார்த்து எழு என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தருடைய வசனங்களை படித்து உணர்ந்த மக்கள் எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்க வேண்டும். அந்த அறிவை உடைய தீர்க்கதரிசியாக மீகா இந்த பாடலை பாடுகிறார். இந்த பாடலினுடைய பிற்பகுதி ரொம்ப அழகானது. அதை 16, 17, 18 வசனங்களை நாம் பார்க்கலாம். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். கர்த்தருடைய அந்த கொடுமையான அந்த சிறையிருப்பு அந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் வரப்போவதை கேட்ட அந்த மனிதன் எவ்விதமாக உடலிலே பாதிக்கப்பட்டான். ஆனாலும் கூட கர்த்தர் அவனை விடுதலை செய்யும் போது அவனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் என்பதை ஆபகுக் உணர்ந்து இந்த பாடலை பாடுகிறார். ரொம்ப அழகான ஒரு வரி, 17வது வசனம். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும் 1, திராட்சை செடிகளில் பழம் உண்டாமற் போனாலும் 2, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் 3, வயல்கள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும் 4, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் 5, தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும் 6. இந்த யூதர்கள் மத்தியில் 3 விதமான கனிகள் அவருடைய வாழ்க்கையை காண்பிக்கிறதாக இருக்கிறது. எப்படி நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கையில் மா, பலா, வாழை இது தமிழர்களுடைய முக்கனி. அது மாதிரி யூதர்களுக்கான முக்கனி அத்தி, திராட்சை, ஒலிவம். அத்தி அவளுடைய சமூக வாழ்க்கையை காட்டுகிறது, பொலிட்டிக்கல் லைஃப். அது திராட்சை அவளுடைய குடும்ப வாழ்க்கையை காட்டுகிறது, ஃபேமிலி லைஃப். ஒலிவம் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை காட்டுகிறது, பர்சனல் லைஃப். அதாவது பொலிட்டிக்கல் லைஃப், ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப். இப்போ என்ன சொல்றாரு? அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்திலே பழம் அல்லாமல் அகற்று போனாலும் நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கார், அவர் என்னை ஆதரிப்பார். இந்த தேசம் புடுங்கப்பட்டு தரையோடு புடுங்கப்பட்ட ஒரு மரத்தை போல அந்நிய தேசத்துக்கு கொண்டு போனாலும் மீண்டுமாக எங்களை துளுக்க செய்ய தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. பொருளாதாரம் படி போனாலும், எல்லாம் அழிந்து போனாலும் நாங்கள் கவலைப்படுவதில்லை. இந்த மாபெரும் ஒரு விசுவாச அறிக்கையை யாக்கோபு கொடுக்கிறார். பாருங்கள் 18ஆம் வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது இதே அனுபவத்தை பவுலடியார் நாம் அடையும்படியாக பேசுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். 6ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆகவே ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்ட மனிதன், ரட்சிக்கப்பட்ட திருச்சபை அனுபவிக்கிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுதான் ஆபகுக் 3ஆம் அதிகாரத்திலே பாடுகின்றார். நண்பர்களே, இன்றைக்கு நாகும்
ஆபகுக் ஆகிய 2 தீர்க்கதரிசிகளின் 3 அதிகாரங்கள் அடங்கிய இந்த சிறிய புத்தகத்தை நாம் படித்திருக்கிறோம். நாளை மற்ற புத்தகங்களை படித்து இந்த நிகழ்ச்சிகளை நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஆகவே தொடர்ந்து வசனங்களை எழுதி படித்து ஆரோக்கியமான இருதயத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவிலே ஜனங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். நேயர்களே, திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு த பைபிள். இந்த தொடர் இது 5வது பாகம். சிறிய தீர்க்கதரிசிகளின் வரிசையில் ஒவ்வொன்றாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நீங்கள் படித்த ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் எவ்வளோ அருமையாக இருக்கிறது இல்லையா? அந்த காலகட்டத்தில் நம்மை போன்ற வசதிகள் இல்லாத காலத்தில் தேவனுக்காக ஜனங்கள் வேலை செய்வது என்பது எவ்வளோ அருமையாக இருந்தது. எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை தேடி வந்தார்கள். கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். இன்று நீங்கள் தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அறைகூவலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறார். அது ஒரு காலம் தடைப்படாது. ராஜ்யங்கள் மாறலாம், ராஜாக்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் தேவன் ஆதியாகமம் 3:17 சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஸ்திரீயின் வித்து தொடர்ந்து வாக்குத்தத்தங்களாக இஸ்ரவேலுக்கு மத்தியில் இருந்தது. உலகத்தில் இயேசு பிறக்கிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை எதுவும் தடை செய்ய முடியாமல் போனது. அதுபோல தேவன் சொல்கிற தீர்க்கதரிசன வசனங்கள் நிச்சயமாய் நிறைவேறுகிறது. விசுவாசம் பெறுங்கள், நம்பிக்கை பெறுங்கள். இந்த நாளிலே ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து பரிசு கேள்வி. ஆபகுக் பாடின பாடல் எது? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். ஆபகுக் பாடிய பாடல் எது? வசனத்தின் துணை கொண்டு சரியான பதிலை உடனே எழுதுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பரிசுகள் வந்து சேரும். பொறுமையோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து இதுவரைக்கும் நீங்கள் எழுதின கடிதங்களுக்காக உங்களை பாராட்டுகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். சமீபத்தில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் DVD வடிவிலே கிடைக்கிறது, தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த செய்திகளை பென்டிரைவிலும் சிடிக்களிலும் பதிவு செய்து நண்பர்களுக்கு சிலர் கொடுத்து அவர்களை பார்க்க சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களையும் சகோதரிகளையும் நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். தேவன் நிச்சயமாய் நீங்கள் செய்கிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், பலன் கொடுப்பார். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.